கூகுள் குட்டப்பனையும் அதாவது ஆண்ட்ராய்டு குஞ்சப்பன் அவங்களையும் இணைஞ்சு பார்க்குறது வந்து ஒரு பயங்கர ஒரு வரப்பிரசாதம், ரொம்பவே நேச்சுரலாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்க்கும்போது கரை பொதுவாக சொல்லுவாங்க கரை நல்லது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் வந்துட்டு கரைசாமி எந்த அளவுக்கு நீங்கள் பண்ண படங்களில் இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் கருதுகிற மாதிரி ஒரு விஷயம். ஸ்டார்ட் வித் சார். ஆனா ஆமாம் சார், கந்தசாமி அவர்களே. அப்படியே நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட ஒரு டிஸ்க்ளைமர் இருந்தா சார்கிட்ட கேள்வி. இல்லை, அவருடைய தமிழே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ மலையாளம் கலந்த அந்த தமிழ் இருக்குல்ல. கரெக்ட் சார். அது ரொம்ப அழகாக பேசும்போதே அந்த மலையாள வாசம் வீசும் அப்படின்னு. அதுதான் அவர் பண்ண அந்த படம் ஆண்ட்ராய்டு குஞ்சப்பனை நான் பார்க்குறதுக்கு முன்னாடி என் அசிஸ்டன்ஸ் பார்த்துட்டு, சார் இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். படம் பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஐயோ, இது மெயின் லீட் ரோல் ஆச்சு, இது எப்படி நான் பண்ணுறது, ஓல்டு கெட்டப்பாக இருந்தால் கூட. ஆனால் இவரது ஒரு 3 தடவை அந்த படம் பார்த்தேன். ஓகே, சரி அவர் ஏதோ ஒன்று பிடிச்சிருக்காரு, அதை நம்ம பிடிப்போம் அப்படின்ட்டு அந்த ஓல்டு மேனாகவே ஃபீல் பண்ணி, அந்த வந்து தன்னுடைய குழந்தையாகவே அதை ஃபீல் பண்ணி, அதை அந்த இது தன்னுடைய குழந்தையாகவே ஃபீல் பண்ணி எப்படி பாடுகிறாரு. சூப்பர் அப்படின்ற மாதிரி அது பண்ணோம். ஆனால் இவர் வாங்கின பேரளவுக்கு நம்மளால் வாங்க முடியாது. நான் பார்த்தேன் சார். இதுதான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன் சார் சினிமா. இப்போது மாறி மாறி அவங்களோட விஷயங்களை வந்து காம்ப்ளிமெண்ட்டாக இப்போ வந்தோன்னே நீங்கள் வந்து சொன்னீங்க யூத்தில் வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு, அந்த பிரதரோட பராசக்தியில் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும் போது அதுதான் இன்னும் ஹெல்த்தியாகவே பார்க்கப்படுது. அந்த வகையில் வந்து இந்த கரை அப்படின்ற படம், ஏன்னா விக்னேஷ் ராஜாவோட ஃபிலிம் மேக்கிங் வந்து நம்ம ஏற்கனவே அந்த போர் தொழில் மூலயமா பார்த்துருப்போம். அந்த போர் தொழில் வந்து அந்த வருஷத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக அமைஞ்சது. கேரளாவிலும் நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்கு. சூப்பர். அந்த வகையில் உங்களுக்கு போர் தொழில் பார்த்த உடனே சரி நம்ம நீங்கள் வந்து பொதுவாக இயக்குனர்களுக்கு கால் பண்ணி விஷ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. உங்களுக்கு அந்த படம் பார்த்தோன்னே என்ன தோணுச்சு சார்? அப்படியே எல்லாருக்குமே நான் அந்த ப்ரீமியரில் அந்த படம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் அங்கேயே யாருப்பா டேரக்டர்னு கூப்பிட்டு விஷ் பண்ணிட்டு வந்தேன். அது வந்து என்னென்னா உட்கார வச்சிச்சு, ஒரு சின்ன ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரு நம்மளை உட்கார வச்சு அது வந்து யாராக இருக்கும்னு அப்படி கொண்டு வந்தது. என்னுடைய முதல் படம் புரியாத புதியருடைய ஃபீல் எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. ஊசர் காய் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு ஷாக்கிங்காக இருந்தது, நல்லா டேக்கிங்காக இருந்தது, எல்லாமே நல்லா பண்ணியிருந்தார். அவரு என்னை கூப்பிடுறதுக்கு இந்த படத்தில் கூப்பிடுறதுக்கு காரணம் வந்து நம்ம அஸ்வத் மாரிமுத்து. நான் வந்து இதில் படம் பண்ணிட்டு இருக்கும்போது டிராகன் பண்ணல, பிரதீப் ரங்கநாதனோட, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், விக்னேஷ். அப்போ வந்து அஸ்வத் சொல்ல, சார் நம்ம விக்னேஷ் ராஜா ஒரு கதை சொன்னான் சார், அதில் ஒரு ஃபாதர் ரோல் வருது சார், நீங்கள் பண்ணலாம் சார், சூப்பர். என்னப்பா நான் என்ன சொல்கிறேன், அவங்கெல்லாம் வந்து என்னை கேட்கணும். நான் சொல்லிட்டேன் விக்னேஷ் ராஜா கிட்ட, இவர் சூப்பராக இருப்பார், ஏன்னா இந்த படத்தில் நான் வேறு உங்ககிட்ட வேலை வாங்குறது இது எல்லாமே சொல்லிட்டேன்.